அன்பதான எல்லாம் சேர்த்து நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து சுமாராக ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகமலை புதுக்கோட்டைங்க. ஆமாம், அங்கே தான் வந்து புல்லூத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சுமாராக 400 ஆண்டுக்கு பழமையான ஒரு முருகன் சிலையை அந்த மரத்துக்கடியிலே வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இயற்கையாகவே ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்றில் குடித்தா நோய் நொடி தீரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் தர்றதுனால தான் அது புல்லூத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறதுங்க. அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். அங்கே வந்து நாகலிங்க சுவாமி இருக்குது, ராக்காயி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் சிலையும் வந்து இருக்குது. காலங்காலமாக மரத்துக்கடியில் ஒரு முருகரை வச்சு வணங்கியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. முருகர் இருந்தாலே அங்கே ஒரு கோவில் கட்டப்படும், எழுப்பப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் சுமாராக 400 ஆண்டுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு முருகருடைய திருமேனி வச்சு வணங்கப்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். முருகரை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க போகலாம். ரொம்ப இயற்கையான சூழலில் இங்கே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும், அது மட்டும் இல்லாமல் 365 நாளும் எப்படி ஒரு நீரூற்றானது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சிறுவர்லேருந்து பெரியவர்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் குளித்து குளியலாட வந்து விருப்பப்பட்டுட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நம்மளும் அங்கே தான் போகிறோம். எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்குறதோட நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. முருகன் சிலையா வாங்க. இதுமாரி தான் ரோடு போடுவாங்க போல. இதுக்கு பாதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பைபாஸ், அதிலேருந்து லெஃப்டில் ரோடு பிரியும். இது வந்து இப்போ தனியாருக்கு சொந்தமான இடம் போல். அங்கே வந்து அதாவது பெரிய சாலையிலேருந்து, நெடுஞ்சாலையிலேருந்து இங்கே வர்றதுக்கு வாகன வசதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 வீலரில் வந்தால் வரலாம், இல்லை நடந்து வரலாம். இங்கே வந்து பஸ் எல்லாம் வராது. இதே கருங்கல் போட்டு ஒரு சிறு பாதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க அழகாக. அப்பா, மலைனாவே இயற்கை சூழல் தாங்க. அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வரலாம். இங்கேருந்தே ஆரம்பிக்குது. அரச மரத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பலிபீடம் வச்சு வணங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இடம். அப்பா, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. முருகரை பார்க்க வந்தோடனே முதல்ல காட்சி கொடுக்கறது நமக்கு மயில் தான். ஏன்னா அவ்வளோ ஆர்வம் எனக்கு அந்த முருகர் சிலையை பார்க்க. வெயிலே தெரியல பற்றி அங்கே வந்தோன்னே. அதான் ஜில்லுன்னு வந்து ஒரு மாதிரி இங்கே வந்தோன்னே அப்படியே குளுன்னு ஆகிடுச்சு. ஓ, நம்ம பார்க்க வந்த முருகன் சிலை வருதாங்க. மாமரத்துக்கு அடியில் முதல் முறையாக ஒரு முருகன் சிலை 400 ஆண்டுகளாக இருக்கிறத இப்போ தான் பார்க்குறேன். ஆண்டி வடிவம் தான் நினைக்கிறேன். துணி கட்டியிருக்கிறதுனால தெரியல. கையில் வேலோடு இருக்கார். ரொம்ப பழமையானதுன்னா சுமாராக 400 ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு இது. இதற்கு பின்னாடி தான் வந்து சொல்லப்படுற அந்த நீரூற்றானது இந்த பாருங்கள் குளியல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாழியோடைய வாயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரானது வருது.
அதனால் நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அவங்கள இன்னும் நல்லா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கி வந்து அம்மா அந்த காமாட்சி பூஜை நடக்கும், அன்னதானம் நடக்கும். சாப்பிட்டு அப்படியே அந்த காக்காவத்து போட்டுருவாங்க, நேரம் 2 வீலர் அங்கே போக முடியாது. கட்டப்பட்டிருக்கு தெரியல அவங்களுக்கு. இப்போ இந்த நீரூற்று வந்து நிற்காதுங்கிறாங்களே அப்படியா? ஆமாம், எப்பவுமே நின்றதே இல்லையா? இப்போ இந்த 3 மாதம் வந்துக்கிட்டே இருக்கு. 3 மாதமா 2 வருஷமா 3 வருஷமா நிற்காம வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணி நல்லா வரும், டல்லாக வரும். ஆனால் வரும் வரும். எங்கேருந்து வருது அப்படிலாம் தெரியாது, எங்கே கண்டே பிடிக்க முடியல. இப்போ இதை வந்து தீர்த்தத்துக்குலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா? கண்டிப்பாக கோயிலுக்கு தீர்த்தத்துக்கு எடுத்துக்கிறாங்க. கும்பாபிஷேகம் தீர்த்தத்துக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. மாலைப்புறம் எல்லாமே இங்கே போடுவாங்க. மாலைப்புறம் இங்கே வந்து போடுவாங்க. இப்போ இந்த மரத்துக்கு என்ன வயது, இந்த மரத்துக்கு என்ன வயது இருக்கும்? அது நம்மளுக்கு கணிக்க தெரியாது. அந்த முருகன் சிலையோட குளநலா இருக்கு. வேற எவ்வளோ பெருசு இருக்கு வெளியில். வேரோட மரத்தோட வேற வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஒரு மரத்தோடைய அடிமரத்துக்கு கிளையோட அளவுக்கு இருக்கு கீழே. இப்போ எவ்வளோ மக்கள் வந்து ஒரு நாளைக்கு இங்கே வந்து நீராடுவாங்க? நிறைய பேர் வருவாங்க, சொல்ல முடியாது. மாலைப்புற சீசன்ல ரொம்ப நிறைய வந்துட்டு நிற்க முடியாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. நிற்க முடியாது. கூட்டமாக இருக்கு. 2க்கும் போடுவாங்க போல. ஐயப்பனுக்கும் இங்கே வந்து போகிறாங்க, முருகருக்கும் இங்கே போட்டுருவாங்க. விட்டுட்டாரு. விட்ட பிற்பாடு அந்த ஊற்று வர்றது இதுக்கு நேரம் மேலே மட்டும் தெரியும், வேறு என்னன்னு தெரியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் எங்களுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டு போட்டு ஆடு மாடு மேய்க்கிறது எங்களுக்கு பழக்கம். கஞ்சா குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது எல்லா பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. அதை பார்க்குற மாதிரியே திரும்ப அந்த பையன் செய்கிறேன். ஆண்டு இயக்கத்தில் இப்போ எனக்கு எந்த பழக்கம் எதுவுமே இல்லை. எந்த பழக்கம். எத்தனை வருஷமா அது விட்டு ஆகுது? அதுப்பா நான் 10-15 வருஷம் மெட்ராஸ் பக்கம்லாம் தெரிஞ்சுட்டு எங்கே போயிட்டு வந்தாலும் எனக்கு இது மேலே ஒரு நம்பிக்கை. நான் வந்து இந்த கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறேன். ஓ, தன்னால் ஓலா வந்து தன்னால் ஓலை குளிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எவ்வளோ நாளாக தண்ணி நிற்காமல் வருதுங்கிறாங்களே? அப்படியா? நின்றதே கிடையாது. அதான் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் குளிக்க வராங்க. தீர்த்த நீர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே போட தேவையில்லை. அதுதான் கரெக்ட். நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா யாருமே இங்கே சோப்பு போட மாட்டாங்க, வெறுமனே தண்ணியில் வெளில நின்று தான் போடணும். அதான் யாரும் போடலை, குளித்த வரைக்கும் யாரும் போடலை. அப்படியே அந்த தண்ணியில் குளிச்சுட்டு போகிறாங்க. கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சமாவது வந்துடும்.
குடிக்க நல்லா இருக்கும். குடிக்க நல்லாயிருக்கும். ஓ இங்கேயே அது தனியாக குடிச்சிக்கலாம் குளிச்சிக்கலாம். இதோட இந்த ஏதாவது ட்ரோன்லாம் பறக்க விட்டாங்க, எங்கேயும் தண்ணி வருதுன்னு பார்க்குறேன். முடியல. ஒரு அளவுக்கு மேலே போய் ஒரு புதருக்கு போய் அதுக்கடுத்து எங்கே போய் கண்டுபிடிக்கும். ஓ அதோட தெரியல. மேலே ஊறி அப்படியே அது அப்படியே எங்கேருந்து வருதுன்னு தெரில. எங்கேருந்து வருதுன்னே நிற்காம ஆனால் வருது. நிற்காம வந்துட்டு அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். தூண் வச்சு அங்கே யாரும் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா தான் பண்ணாங்க. ஓ யாரும் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னா. சொல்லிட்டு அது மேலே செலவு ஆமாம் இப்போ வச்சதுனால யாரும் அடிக்க மாட்டாங்க. யார் மேலே அடிக்கிறது. இன்னொன்று செருப்பை போட்டு அங்கிட்டு ஏறுவாங்க, அங்கிட்டு ஏறுறது வேலையை பார்ப்பாங்க. நல்ல செய்கிறது யாரும் வரமாட்டாங்க, கெட்டதுன்னா எல்லாரும் இந்த பண்ணிட்டு. நானே ஒரு தேர்ந்ததில் வந்திருக்கேன். தேடி வந்திருக்கீங்க? தேடி வந்திருக்கேன். ரீல்ஸ் ஊர் இந்த ஊர் தான் இங்கே ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து இங்கிட்டு வந்தாங்க. தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கலாம், குளிச்சுட்டு போகலாம். அப்படியே சாமியை பார்த்துட்டு சாமி குளிச்சுட்டு போகலாம். நல்லா போகும். இங்கே 2 கிலோமீட்டர் தான் ஊர். இங்கே தான் உங்கள் ஊர். அந்த பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் நீங்களே இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க. நாங்களும் பார்க்குறோம். ஆனால் சொந்த ஊரில் எல்லாமே தான். நாங்களே இப்போ தான் முதல் பார்க்குறோம். இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இடம்லாம் முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு. வேலையை அதிகம், நம்ம பார்க்குற வேலையை அதிகம். அதனால இப்போ தான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்க. நல்லது.
1 மணி நேரத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம். கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோய்வே வரலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வெயில் கூட தெரியாமல் அவ்வளோ ஒரு இயற்கை சூழலோட ஒரு மலையின் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமாங்க? நீங்கள் பார்க்குற இந்த முருகப்பெருமான் வந்து இது போல் அமைப்பில் வேறு எங்கேயுமே கிடையாது. மாமரத்துக்கு அடியில் சுமாராக 400 ஆண்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கார். அவருக்கு அந்த முருகப்பெருமானுக்கு பின்னாடியே பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஊற்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுரந்துகிட்டு இருக்குது. 365 நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியாவது ஊற்றிடுமா. எப்படியோ வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்களாம். அந்த ஊற்று வர இடத்த வந்து ஒரு சில தூரத்துக்கு மேலே வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊற்று நீரை எடுத்து கொண்டு போய் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு குடமுழுக்கு விழாவை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் சக்கரை வியாதி உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று இங்கே வந்து அந்த தண்ணீரை குடிச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட சொல்லும்போது டாக்டரே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ந்துட்டாராம். அப்படி மருத்துவரே அதிர்ந்துட்டு போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரோடைய மகிமை வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பெருமிதமாக நம்புகிறாங்க. ஏன் இருக்கக்கூடாது? முருகப்பெருமானுக்கு கீழே வர அந்த குடிநீரானது, அந்த ஊற்று நீரானது, அந்த ஒரு தீர்த்த நீரானது ஏன் அத்தகைய ஒரு சிறப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள எல்லாருடைய கேள்வி. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நினைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நடக்கிறதாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குளிச்சுட்டு அவ்வளோ அழகாக போகிறாங்க. அதை பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடம் நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்த வந்து சும்மா நின்று பாருங்கள், அவ்வளோ ஒரு மனசே குளிர்மையாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற்று வர பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பழமையான யாழியோடைய முகவடிப்பிலான அந்த கோமுகம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த நீரானது வருது. அந்த கோமுகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கருவறையில் இருக்கிற சாமி அபிஷேகம் பண்ணி வர தண்ணீர் வர அந்த வழி போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அது முழுக்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்த்த நீர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இங்கே வர மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசினாதான் தெரியும். அவங்களுடைய புத்துணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஏன் சோப்பு போட்டு கூட ஷாம்பு போட்டு கூட அந்த இடத்துல குளிக்க மாட்டேங்கிறாங்க, செருப்பு போட்டு கூட அதுக்குள்ளே இறங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தன்னுடைய உடலை வந்து அதில் முழுமையாக நனைக்கணுங்கிற விருப்பம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதுனால அந்த தொட்டிக்குள்ளே அவர் அமைச்சு வச்சு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த தொட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான சுயம்பா ஒரு சிவலிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு வச்சுருக்கிறாங்க. யாரும் அது மேலே ஏறக்கூடாது, இறங்கி அமரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்த முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகமாக நம்புகிறாங்க. மதுரையின் பழமையை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாங்க, அந்த ஊரில் தான் இத்தகைய பழமையான ஒரு நீரூற்று இருக்குது. யார் வேணாலும் வந்து பாருங்கள், பார்க்காம யாருமே மதுரை கடந்து போயிடாதீங்க. ஏன்னா இங்கே வந்த ஒரு நிமிஷம் நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து வந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தருங்க. இந்த இடமானது அந்த நீற்று ஊரை நம்ம குளிக்காட்டால் கூட அதுலேருந்து ஒரு 4 சொட்டு தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு போனாலே அது நம்மளை ஆசீர்வாதத்துக்கு சமம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன். ஒரு கருவறையில் பண்ணி எப்படி தண்ணீர், அதாவது புனித நீர், அந்த தீர்த்த நீர் வந்து கீழே வருமோ, உங்களுக்கு தெரியும் சாமி இருக்குது அப்படின்னா அந்த தீர்த்த நீர் வர இடம் வந்து கீழே வச்சுருப்பாங்க. அது போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ முருகன் சிலை இங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலேருந்து ஒரு சுமாராக 10 அடி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த நீரானதே வருது. அதுதான் இங்கே உள்ள ஒரு ஆச்சரியமே. அப்பாடி எப்படி இருக்கு? இது தீர்த்த நீர்னு குளிக்கிறீங்களா இல்லை வெயிலுக்காக குளிக்கிறீங்களா? ரெண்டுமே. குளிங்க.
தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குடா. அந்த தண்ணியை குடித்து பார்த்ததும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் குடித்த அந்த தண்ணீரோடைய சுவை போலவே இருக்குது. ஊருக்கு ஊர் தண்ணீர் மாறுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எங்கள் ஊரில் குடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து குடிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரோட சுவை வந்து நமக்கு எந்த விதமான மாற்றத்தையும் குடிக்காமல் இன்னும் கொஞ்சம் குடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுவையில் தாங்க இருந்தது. உண்மை தான். ஒரு மலையிலேருந்து வர நீர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து அங்கே இருக்கிற அந்த மருத்துவம் நிறைந்த மூலிகைகளில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு தான் வந்து வரும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நீர் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற அனைத்து விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது தான். இப்போ மட்டும் இல்லைங்க, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் குடித்தது ஊற்று நீரை தான். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து தண்ணீர்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதுபோல் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பழமையை நமக்கு நினைவூட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு முருகன்னாவே மலைக்கு மேலே தான் இருப்பார். ஆனால் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற முருகனுக்கு சிறப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் 365 நாளும் நீர் ஊற்று வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த நீர் மிக அழகான யாழியோட முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறதை நீங்கள் பார்க்கலாம். யாழி முகம் நான் சொல்லியிருப்பேன். யாழி முகம்னாவே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த நீர் வர்றது. அதற்கு உதாரணம் யாருமே சொல்ல வேணாம், எழுதி கூட போட வேணாம். அந்த கோமுகத்தில் வந்தாலே அது தீர்த்த நீர் தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இடம். நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, இனிமேல் வர போகிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்பவே மன அமைதியான நிம்மதியோடு நீங்கள் இங்கேருந்து போகலாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு இடம். நன்றி.